வாக்குத்தத்தம் வராமல் சம்பள உயர்வு அடையவே முடியாது. ஆட்சி முறை 4 முறை மாறினா கூட சம்பள உயர்வு வரவே இல்லை. ஒரு முறை பேக் பண்ணிட்டு போனாங்க கைது செய்யறதுக்கு. இவளும் கூட்டத்தில் ஓடி போயிட்டா. நான் சொன்னேன், நாளை 7 மணிக்கு நீ அரெஸ்ட்டு, நீ ஜெயிலில் கிடக்க போகிற, ஓடி போயிருந்தேன். இன்னைக்கு கிரவுண்டில் போன நீ ஓடி போயிடுவேன், ஜெயிலுக்கு போயிடுவேன். இவன் என் பேச்ச மட்டும் கேட்டேன்ல 1-2 டீச்சர் இங்கே ஒன்று எஸ்கேப் ஆகிட்டா. இவங்க வெளியே வர அங்கே உள்ளே போய் எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணி பாதி வர மண்டபத்தில் வச்சாங்க. பாதி வர கொண்டு தூக்கி செங்கல்பட்டு, சீர்காழி, தஞ்சாவூர், புதுக்கோட்டையை கொண்டு விட்டுட்டு போகிறாங்க. இப்படியே அந்த அரசாங்கம் செய்தது. உள்ளதை உள்ளபடியே சொல்லணும். இல்லை, இந்த ஆட்சி வரணும்னு சொன்ன தீர்க்க தரிசனமே இந்த ஊழியம் தான். சொன்னது நம்மை தான். நல்லதையும் சொல்லுவோம், கெட்டதையும் சொல்லுவோம். நானே ஒரு பேப்பரில் பெரிய ஒரு விளம்பரம் கொடுத்தேன் அந்த காலத்தில், ஆட்சி மாற்றத்துக்கு. தேவன் என்னை எப்படி பயன்படுத்துகிறாரோ அப்படியெல்லாம் நான் பயன்படுவேன். அவை அன்றைக்கு தப்பான. ஆகவே விசுவாசம் என்பது சோதித்து அறியும் போது நம்ம அதுக்குள்ளே பிரவேசிக்கணும். ஒரு விசுவாசத்தை தான் ஆண்டவர் எதிர்பார்ப்பார் உங்கள்கிட்ட, பொன்னையும் வெள்ளியும் அல்ல. ஆனால் உங்கள் விசுவாசத்தை அளவிடுவது பொன்னையும் வெள்ளியும் வச்சு தான் அளவிடுவார். இப்போ ஒரு ஏழை ஸ்திரீ இருக்கான்னு வைத்துக்கொள்வோம். 1 ரூபாய் காணிக்க போட்டுனா போடுவான். ஒரு பணக்காரன்ட்ட 1 ரூபா போட்டுனா போடுவான். ஆனால் எந்த பணக்காரன்ட்ட ஆண்டவர் காணிக்க கேட்டிருக்காரா? கேட்க மாட்டார், கேட்கவே மாட்டார். இல்லாதவன்ட்டு தான் கேட்பார். பணக்காரன்ட்ட காணிக்க கேட்டிருந்தா எங்கேயோ போயிருக்கலாம். இல்லை, ஏனென்றால் பணக்காரன் பரலோகத்துக்குரியவன் அல்ல, பரலோகத்துக்குரியவன் அல்ல. அவர் சொன்னார், அந்த ஊசி காதெல்லாம் ஒட்டகம் நுழையுமா? நூலு தான் நுழையும். அது நூலை போல் இருக்கிற நீங்கள் மட்டும்தான் பரலோகத்துக்கு போக முடியும். அது ஆவியிலே எளிமை, சரீர அடக்கம், இச்சை அடக்கங்கள், பாவத்தில் மனந்திருந்தி இனி ஆண்டவரே போதும் என்று இருப்போம். பாருங்கள், இனி ஆண்டவரே போதும்னு இருக்கிறவங்கள நொத்தோலி மாதிரி தான் இருப்போம். ஏன்னா எல்லாத்திலும் ஒடுக்கப்படுவோம். சொந்தம் பந்தம் எல்லாம் ஒடுக்கப்படும். எல்லோரும் மத்தியிலே நம்ம சக்கந்தமாக இருப்போம், நிந்தையாக இருப்போம். ஆனால் இப்படிப்பட்டவர்களுடைய 1 ரூபா காணிக்க கூட பரலோகத்தில் கோடி ரூபாய்க்கு மதிப்பு அதிகம். உற்சாகமா கையை தட்டுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆக கொடுப்பது இங்கே சபைன்னு நினைக்காதீங்க, ஊழியன்னு நினைக்காதீங்க. கர்த்தருக்கு கொடுக்குறேன்னு மட்டும் நினைக்கணும். இந்த சபைக்கு கொடுக்குறேன், ஊழியக்காரனுக்கு கொடுக்குறேன்னு மட்டும் நினச்சி கொடுக்காதீங்க. கொடுத்தீங்கன்னா செல்லா காசாக போயிடும். கர்த்தருக்கு கொடுக்குறோம் என்று நினச்சி கொடுத்தா கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் உங்கள் மடியில் வந்து தங்கும். உற்சாகமா கையை தட்டலாம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உற்சாகமா கையை தட்டி சந்தோஷமாக தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாரும் ஐயா போதகரே, வந்தமிட தங்கியிர சேரும் ஐயா, சேரும் ஐயா. இந்த சிறியவரா எங்களிடம், இந்த சிறியவரா எங்களிடம் ஒளி மங்கி இருளாச்சு, ஒளி மங்கி இருளாச்சு, களித்திரவு காத்திருப்ப, களித்திரவு காத்திருப்ப, காதலனே கருணை செய்வாய், காதலனே. ஈரோடு மாவட்டத்தில் ஒரு பால்காரி, பால் வியாபாரி. அங்கெல்லாம் பால் நல்லா வியாபாரம் ஆகும். ஒரு கடை, பெரிய பால் கடை, பஸ் ஸ்டாண்டில்.
அவளை கெட்ட நேரமோ எனக்கு கெட்ட நேரமோ ஃபோன் போட்டான், ஆசீர்வாதத்துக்கு ஜெபம் பண்ணுங்க, பால் வியாபாரம் இன்னும் நல்லா நடக்கணும். இப்போ 1 மாதமாக நல்லா நடக்கலைன்னு சொன்னான். தேவன் சில காரியம் வெளிப்படுத்தும் போது சொல்லாமல் இருக்க முடியாது. நான் ஆசீர்வாதத்துக்கு ஜெபம் பண்ணும்போது உன் புருஷன் செத்து போயிடுவான்னு சொன்னேன். உன் புருஷன் செத்து போயிடுவான், உன் பால் கடையும் பூட்டு நிலை வரும். அவர் எதிர்பாராத விதமாக எதிர்பாராத காரியத்தை ஆண்டவர் வெளிப்படுத்தினார். கண்டபடி திட்டி போன வச்சிட்டான், கண்டபடி திட்டி போன வச்சிட்டான். 2023 நவம்பர் மாதம் முதல் உபவாச கூட்டத்தில் ஒரு காணிக்கையை வச்சுட்டு நிற்கிறான். அவள் தான் நீங்கள் சொன்னபடி அவர் இறந்து போனார். இப்போ நீ யார்? நான் தான் அன்னைக்கு ஃபோன் பண்ணது. கீழ்ப்படிதல் அது கர்த்தருக்குரியது, கர்த்தருடைய கட்டளைக்குரியது. ஒரு உயிரை பாதுகாக்கிறதுக்கு, உயிரை காக்கிறதுக்கு தான் ஆண்டவர் சொல்லுவார், அழிக்கிறதுக்கு அல்ல. ஆனால் கீழ்ப்படியாமல் அந்த சகோதரி இருந்தபடியினால் ஒரு உயிரை இழந்து, வாலிப வயது புருஷனை இழந்து, வியாபார ஸ்தலம் பூட்டு நிலைமைக்கு வந்து மறுபடியும் அதே பொருத்தனையை கொண்டு வந்து நிற்கிறாள். உற்சாகமாக தட்ட அவள் பேர் ஸ்டெல்லா. ஒரு சம்பவம் நடக்க போகும்போது கர்த்தர் காட்டுவார். அந்த பயத்தில் ஜீவொளியில் யாருமே சாகக்கூடாது என்பதற்காக தான் சொல்கிறது. ஆனால் சொல்கிறவனை குற்றவாளியை பார்க்கறது அந்த கிறிஸ்து ஒருத்தன் தான். உற்சாகமாக கையை தட்டுங்க. சில கேட்டா சொல்லுவாங்க, காணிக்கை கர்த்தர் கேட்டாரா? காணிக்கை கர்த்தர் கேட்பாரா? பைபிள் முழுக்க முழுக்க காணிக்கை தானே கேட்டிருக்கு. நான் காணிக்கை குறித்து ஒரு நாள் ஒரு பிரசங்கம் பண்ணுவேன். முழுக்க முழுக்க காணிக்கைகள் மட்டும்தான் இருக்கும். ஏன்னா இந்த அறியாத ஜனங்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம அதை சொன்னால் நமக்கு வேண்டி பேசுகிறோன்னு வரும். ஊழியத்துக்கு வேண்டி பேசலை, ஊழியக்காரன் வேண்டி பேசலை, நான் உங்களுக்கு வேண்டி தான் பேசுகிறது. ஊழியக்காரனை பேசியிருந்தால் நான் இதெல்லாம் விட்டுட்டு என்னுடைய ஸ்தாபனங்களை மட்டும் பார்த்தா போதும். உற்சாகமாக கையை தட்டுங்க. அல்லேலூயா. நீங்கள் வாழ்வதற்கு ஒரே ஒரு அடையாளத்தை சொல்கிறேன். எசேக்கியேல் 44:30 வாசித்து பார்ப்போம். நீங்கள் வாழ்வதற்கென்று எசேக்கியேல் 44:30. சகல விதமான முதற்கனிகள் எல்லாம் முந்தின பலனும் நீங்கள் காணிக்கையாய் செலுத்தும் எவ்விதமான பொருட்களும் ஆசாரியனுக்குரியது. உங்கள் வீட்டில் ஆசீர்வாதம் தங்கும்படிக்கு நீங்கள் பிசைந்த மாவில் முதல் பாகத்தையும் ஆசாரியனுக்குரியது. ஆமென் சொல்லி கையை தட்டலாம். இந்த வசனத்தை பின்பற்ற முடியுமா? நீ 2 பழம் வாங்கினாலும் முதல் பழம் எனக்குரியது. அப்படி தானே பிரதர்? வசனம் அப்படி தானே சொல்லுது. நீங்கள் 1 கிலோ திராட்சை பழம் வாங்கினா அதில் முதல் பழம் யாருக்குது? எனக்குரியது. அதுக்கப்புறம் தான் நீங்கள் சாப்பிடணும்னு சொல்லியிருக்காரு. இப்படி எல்லா விதத்திலும் பிசைந்த மாவானாலும் சரி, நீங்கள் சமைச்சாலும் சரி, மற்றவங்க என்ன பண்ணுவாங்க? பேக்கி கொடுப்பாங்க. சமைச்சு பிள்ளைகளுக்கு கொடுக்க முன்னாடி பேக்கி கொடுத்துருவாங்க. இதில் டீ கடையில் போனால் தெரியும், ஒரு கப்பில் 1 கிளாஸ் டீ இருக்கும், இல்லைன்னா பால் இருக்கும். இப்போ பால் குடிக்கிற பே வருதும், பால் குடிக்கிற டீ வரும், டீ குடிக்கிற ஒரு பே வரும் வச்சுருப்பாங்க. சிலவங்க எக்ஸ்ட்ரா ஒரு சுடுதண்ணி வச்சுட்டு ஒரு எலுமிச்சம்பழத்தை போட்டு வச்சுருப்பாங்க. அப்படி தானே? இப்போ நிறைய பேய்கள் எலுமிச்சம்பழம் திங்குது. அதான் அதுக்காக ரகசியம். அது இந்த அம்மா வசனம் என்ன? நீ ஊழியக்காரனுக்கு கொடு. பிசைந்த மாவானாலும் எதுவானாலும் முதல் வேலைனா ஊழியக்காரனுக்கு கொடு, கொடுத்துட்டு சாப்பிடு. அப்படி கொடுத்துட்டு சாப்பிட்றது யார் இருக்கா? இல்லை. சரி, ஊழியக்காரன் கையில் வந்து சாப்பிட மாட்டான், உங்கள் வீட்டில் வந்து சாப்பிட முடியாது, ஒரு ஏழையை கொடுத்துட்டு சாப்பிடு. கொடுப்பீங்களா? சமைச்சு வச்சுக்கிட்டு ஒரு பாத்திரத்தில் சோறும் சிக்கனை எல்லாம் வச்சுக்கிட்டு ஏதாவது வழிபோக்கன்னு ஒரு ஏழையை கூப்பிட்டு அவன் சாப்பிட்டவரை நீங்கள் சாப்பிடணும். இதுதான் ப்ரொசீஜர். எந்த கிறிஸ்தவம் பின்பற்றுக்கிறான்? நீ ஊழியக்காரன் கொடுக்க மாட்டேன், இலையும் கொடுக்க மாட்டேன். முடிஞ்சால் கேட்டை போட்டு பூட்டி வச்சுருவேன், சாவி எடுத்து, யாரும் உள்ளே வராதபடிக்கு. இப்படி இருந்தால் கர்த்தர் உங்களை பூட்டிடுவார். நல்லா அடக்கம் பண்ண பெட்டியில் வச்சு பூட்டிடுவார். இதுதான் உற்சாகமாக கையை தட்டுங்க. அல்லேலூயா. கொடுக்கறனால தான் அன்பை வெளிப்படுத்த முடியும். இன்னும் வேதம் நிறைய சொல்லுகிறது. நீதிமொழியில் 3ஆம் அதிகாரம் 9-10 வாசிப்போம். உன் பொருளாலும்
எல்லா விளைபொருளாலும் முதல் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. இப்போ முதல் பலன் கர்த்தருக்குரியது, எல்லா விளைபொருள் கர்த்தருக்குரியது. அப்போ தான் ஆசீர்வாதம் திராட்சை ரசம் போல் புரண்டு ஓடும். களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும், திராட்சை ரசம் புரண்டு ஓடும். இப்போ யாருக்கு இல்லை, கடன் தான் வீட்டில் புரண்டு ஓடுதே தவிர திராட்சை ரசமாக புரண்டு ஓடுது. அடுத்து மதுபானம் புரண்டு ஓடுகிறது, ஆனால் ஆசீர்வாதம் இல்லை. ஒரு 10,000 ரூபாயை 10 நாள் உங்கள் வீட்டில் வச்சுருக்க முடியுமா? ஒரு கேள்வி கேட்குறேன். ஒரு 10,000 ரூபாயை 10 நாள் உங்கள் வீட்டில் செலவு பண்ணால் வச்சுருக்க முடியுமா? எஸ்ஆர்னோ பதில் சொல்லுங்கள். நோ. பின்ன 1 லட்சத்தை வச்ச முடியும்? 10,000மே பாதுகாக்க முடியல, அது போயிடும். ஒன்று வியாதி, இல்லைன்னா பிரச்சனை, இல்லை கடன், இல்லைன்னா வட்டி. நீங்கள் சம்பாதிச்ச காசை உங்களுக்கு நிற்கல. இங்கே வேதம் என்ன சொல்லுது? நீ முதல் பலனை ஆண்டவர் கொடுறா, அப்போ தான் களஞ்சி நிரம்பி வழியும், உன் திராட்சை ரசம் புரண்டு ஓடும்னு சொல்லார். அது ஆசீர்வாதம் புரண்டு ஓடும். எங்கே ஓடுது? உண்மை ஓடலை. அது வசனத்துக்கு செவி கொடுங்க. வசனத்தை படிக்கிறவங்க கேட்குறவங்க அதன்படி நடைங்கன்னு நான் சொல்கிறேன். இந்த வசனத்தின்படி நடந்தால் தான் ஆசீர்வாதம். அடுத்த ஒரு வசனத்தை படிங்க. உபாகமம் 12:19. நீ உன் தேசத்தில் இருக்கும் நாளெல்லாம் லேவியனை கைவிடாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. அதாவது நீ தேசத்தில் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் ஊழியக்காரனை கைவிடாதுன்னு சொல்கிறார். ஊழியக்காரனை கைவிடாது. இப்போ ஊழியக்காரனை கைவிட்டு என்ன ஆகும்? நீங்கள் சொல்லுங்க போது சோழி முடிஞ்சு போயிடா. ஆமாம், அவர் என்ன சொல்கிறாரு? நீ உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் ஊழியக்காரனை கைவிட்டுறாத. உனக்கு ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒரு ஊழியக்காரனை வச்சுருப்பார் இல்லையா? அப்போ ஊழியக்காரன் கைவிட்டுறாத. நல்ல ஆலோசனை சொல்லுவான், நல்ல வழிநடத்தல் தருவான், சிக்ஷை தருவான், அடி தருவான், தண்டனை தருவான், மன்னிப்பையும் பற்றி தருவான், பாதுகாப்பான், பாதுகாப்பு ஜெபம். பேய்கள் அங்கே வந்து இங்கே தெரியும். அப்போ ஊழியக்காரனை கைவிட்டுறாதீங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஊழியக்காரெலாம் மாற்றிக்கிட்டே போவீங்க. நல்ல ஊழியக்காரில் கைவிடாதீங்க. அது ஊழியக்காரில் நீங்கள் கனம் பண்ணணும், கொடுக்கணும். கொடுத்தா தான் நீங்கள் வாழ முடியும். நீங்கள் எழுவீங்க என்கிட்ட 10 ரூபா இருக்குன்னு அப்படி கொடுக்க முடியும்? அன்றைக்கு எம்ஜிஆர் 10 ரூபாயில் 7 ரூபாய் சாப்பாடு கொடுக்கலைன்னா அவர் முதலமைச்சரே ஆக முடியாது. அவர் செய்த தர்மங்கள் தான் பழமொழி சொல்லுவாங்க. அவர் தர்மம் தலை காக்கும். வேதத்தில் இருக்கிறது நன்மை செய்யாதவன் பாவி, நன்மை செய்யாதவன் பாவியாக இருக்கிறான். அப்போ நன்மை செய்யாத ஒருத்தனும் பரலோகத்துக்கு போக முடியாது. இப்போ தசமாக மாத்திரமல்ல, 8 வித காணிக்கைகள் மாத்திரமல்ல, நன்மையை செய்யணும். அவரவர்கள் திராணிக்கு தக்கதான் நன்மை செய்யணும். எனக்கு வீடை விற்று கொடுங்கன்னு நான் சொல்லலை. உங்களால் முடிஞ்சதை என்ன செய்யணும்? இல்லாதவர்களுக்கும் இயலாதவர்களுக்கும் கொடுக்கணும். கொடுத்தா தான் ஆண்டவர் அதை பார்த்து பரலோகத்தில் இருந்து வாசலில் திறப்பார், இதாவளிகளை ஆசீர்வதிப்பார். ஒரு கடங்காரி ஒரு முறை கூப்பிட்டு சுவிஸ் எடுக்க பிளான் பண்ணான். உடனே கர்த்தரை ஆசீர்வதிப்பாருன்னு என்ன, அவ்வளோதான். நேராக எர்ணாகுளத்துலேருந்து நேராக திருவனந்தபுரம் வந்தால் ஒரு ஆஸ்பத்திரியில் ஒரு பேஷண்ட்டை பார்க்குறதுக்கு. பேஷண்ட்டை பார்க்க வருமா அவள் கையில் 500 ரூபா தான். ஆட்டோக்காரனுக்கு 50 ரூபா கொடுக்கணும். 50 ரூபாய் சில்லறை கொடுத்தா 500 ரூபா 500 ரூபாய் சில்லறை அவன்கிட்ட கிடையாது. அப்போ என்ன சொன்னான்? சில்லறை மாற்றி தானே. 2-3 கடையில் போய் சில்லறை. இப்போ யாராவது சில்லறை தருவாங்களா? ஏதாவது கடையில் போய் சில்லறை கட்டு பாருங்க, கிடைக்காது. அப்போ போய் சில்லறை இல்லாதனால அவன் ஒரு ஆலோசனை கொடுத்தான். நீ இப்போ ஒரு லாட்ரி எடுத்து சில்லறை கிடைக்கணும். அவள் லாட்ரி எடுத்தால் திரும்ப எர்ணாகுளத்தில் காலை வச்சோம்னா அவள் கோடீஸ்வரி ஆகிட்டா. ஒரு சம கையை தட்டுங்க. இந்த தெய்வம் நம்ம தெய்வம், நல்ல தெய்வம், மரணவரி எந்த நடத்திடுவார். இந்த தெய்வம் நம்ம தெய்வம், நல்ல தெய்வம். எத்தனையோ அந்தி சந்தி மதியான வேளையிலும் நான் முந்தி வந்து கர்த்தரையே ஸ்தோத்தரிப்பேன். ஆமேன் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி எழுமணிப்போம்.
ஆகவே பிரமாணங்களை கற்றுக்கொள்ளுங்கள், நன்மை செய்ய பழகுங்கள். தசம பாகமல்ல, 8 விதமான காணிக்கைகளையும் கர்த்தருக்கென்றே நிறைவேற்றுங்கள். பொய் பேசாதிருங்கள், கெட்ட வார்த்தை பேசாதிருப்பீர்களாக. எல்லோரிடத்திலும் அன்பாய் நடைங்க. உங்கள் சத்துருவை கர்த்தர் அடிப்பார், கர்த்தர் அழிப்பார். நீங்கள் கர்த்தருக்குள்ளே இருங்க. நீங்கள் கர்த்தருக்குள் இல்லாவிட்டால் கர்த்தர் உங்களை அழித்து நிர்மூலமாக்கி நிக்கிரகம் செய்வார். யோசுவா 7ஆம் அதிகாரத்தில் நாம் வாசித்தது போல தேவனுடைய பிரமாணத்தை மீறி, கட்டளையை மீறி, பொன்னையும் வெள்ளியையும் ஒரு வஸ்திரத்தை எடுத்து மறைத்து புதைத்து வைத்தவனை யோசுவாவை கொண்டு கண்டுபிடித்து மலை உச்சியில் கொண்டு சென்று எல்லா இஸ்ரவேல் ஜனங்களும் கல்லால் அடித்து கொன்று விட்டார்கள். அவனை மாத்திரமல்ல, பாவம் செய்தவனை மட்டுமல்ல, பாவம் செய்தவனுடைய பொண்டாட்டி, பாவம் செய்தவனுடைய தாய் தகப்பன், பிள்ளைகள், ஆடுகள், மாடுகள், உடைமைகள் எல்லாவற்றையும் சேர்த்து வைத்து கல்லால் அடித்து கொன்று அழித்து விட்டார்கள், நிக்கிரம் செய்து விட்டார்கள். இதுவே கர்த்தருடைய உக்கிர கோபம். பாவம் செய்தவனுக்கு மட்டும் தண்டனை அல்ல, கூட இருக்கிற அத்தனை பேருக்கும் சேர்த்து தான் தண்டனையை கர்த்தர் நிறைவேற்றியிருக்கிறார். இப்படிப்பட்ட தண்டனைகள் இனி தேசத்தில் தொடரும், அது நடக்கும் என்று கர்த்தர் உரைக்கிறார். ஆமேன். உங்களுக்கு சுகமும் சமாதானம் சந்தோஷம் உண்டாகட்டும். பாலைவனமாய் இருந்த எங்களை சோலைவனமாய் மாற்றினீரையா,